காவேரியோட ஃபேமிலி வந்து எல்லாருமே வந்து வீட காலி பண்ணி போனோன்னே விஜயால தாங்கிக்கவே முடியல. காவேரி அடிச்சு மனசு கஷ்டப்படுறாரு. தொடர்ந்து வந்து விஜய் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுறாரு. அதனால விஜயோட நிலைமை ரொம்ப மோசமாக போகுது. அதனால தாத்தாவும் பாட்டியும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாம தவிக்கிறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, வெண்ணிலா வந்து விஜய் வந்து பார்க்கறதுக்காக வரும்போது வெண்ணிலா கிட்ட விஜய் வந்து பேச மாட்டேங்கிறாரு. அவங்க போகவும் மாட்டேங்கிறாரு. அதனால வெண்ணிலா மனசு கஷ்டப்படுறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வெண்ணிலா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்கே வந்து ராகினி வந்து வெண்ணிலாவை வந்து கண்டுப்பா எப்படி வந்து அந்த காவேரியை வந்து விட்டு ஒழிப்பான்னு பார்த்தா, இவன் என்னென்ன இப்படி பண்ணிகிட்ருக்கானே, காவேரி ஞாபகத்திலே இருக்கா, இதெல்லாம் என்னது இதெல்லாம், எப்படியாவது வந்து வெண்ணா வந்து விஜய் கூட சேர்த்து வைக்கலான்னு பிளான் பண்ணனே, இப்போ எதுவுமே நடக்க மாட்டேங்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ராகினி வந்து செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. இந்த சூழ்நிலை விஜய் வந்து ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிடுறாரு. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வேலைக்கும் போகாமல் காவேரி நினைப்பிலே இருக்கார். அவரால் அதுலேருந்து மேலவே முடியல. தாத்தாவும் பாட்டியும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. வேறு வழியே கிடையாது. காவேரி வந்தால் தான் இவன் சரியாவான், இந்த விஷயத்தை காவேரி கிட்ட சொல்லணும், காவேரி இவனை சேர்த்து வைக்கணும், இவனை இப்படியே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. விஜய் வந்து எல்லா நேரமும் வந்து காவேரி பற்றி யோசிச்சு மனசு வந்து அப்படியே கஷ்டப்படுறாரு. அவரால் தாங்கிக்க முடியாமல் ரொம்ப வந்து வேதனைப்படுறாரு. இதையெல்லாம் பார்த்து தாத்தாவும் பாட்டியும் மனசு வேதனைப்படுறாங்க. இங்கே காவேரியும் வந்து மனசு வேதனைப்பட்டு எப்போவுமே வந்து சோகமாக இருக்காங்க. அதை பார்த்து வந்து அவங்க அம்மா வந்து திட்டுறாங்க. இப்படியே இருக்க போறியாடி, அதான் வந்து அந்த பையன் வேணான்னு சொல்லிட்டால, இதுக்கப்புறம் இப்படியே இருந்தால் எப்படி, ஏதாவது ஒன்று பண்ணணும்ல, இங்கே பாரு வேலைக்கெல்லாம் வெளியெல்லாம் நீ போவேணா, வீட்டிலே வந்து எனக்கு உதவியாக இரு, நம்மளோட கம்பெனி நம்ம நல்லபடி வந்து பண்ணுறதுக்கு உதவி பண்ணு அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. இது ஆனால் இதுக்கு பேச்சில் வாங்காமல் காதலே வந்து நம்ம காவேரி வந்து விஜய் ஞாபகத்தில் இருக்க. விஜய்க்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே, அவர் எப்படி இருக்காருன்னு ஒன்றும் புரியல. தாத்தாக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி முடிவு பண்ணுறாங்க. இப்போ எப்படி அம்மா இங்கே இருக்காங்களே, கேட்க முடியாது. சரி, அம்மா எப்படி வந்து எல்லா அப்பளத்தையும் எடுத்துகிட்டு வெளியே போவாங்க, அப்போ கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அதன்படி வந்து அவங்க அம்மா வந்து இங்கே பாட்டி வீட்டிலே இருக்கணும், எங்கேயும் போகக்கூடாது, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே காவேரி வந்து தாத்தாக்கு வந்து கால் பண்ணுறாங்க. தாத்தா அப்படின்னோடனே, காவேரி நீயாம்மா சொல்லுமா அப்படின்னோடனே, தாத்தா அது வந்து தாத்தா சொல்லுமா, இப்போ எங்கே இருக்க, எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, தாத்தா இங்கே தான் தாத்தா இருக்கேன் அப்படி சொல்கிறாங்க. சரிங்க தாத்தா, நான் முக்கியமாக ஃபோன் பண்ணது என்னது, எதுக்குமா, நீங்கள் எப்படி இருக்கீங்க தாத்தா, பாட்டி எப்படி இருக்காங்க, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா வீட்டில்னோடனே, எல்லோரும் இருக்கோம்மா அப்படின்றாங்க. ஏன் தாத்தா இப்படிலாம் பேசுகிறீங்க, வேறு என்ன பேசுகிறது காவேரி, நான் விஜயோட நிலைமை வந்து ரொம்ப மோசமாக இருக்குது காவேரி அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அவன் வேலைக்கும் போகிறதில்லம்மா, அதே மாதிரி வந்து அவன் எங்கேயுமே போகிறதில்ல, எப்போவுமே வந்து ஃபுல்லாக வந்து அவன் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டு இருக்காமா, அவனுக்கு உடம்பு வேறு சரியில்லைம்மா, என்ன பண்ணுன்னு தெரியல, எப்போவுமே காவேரின்னு உன் பேர் தான் சொல்லிட்டு இருக்கா, என்ன பண்ணுறதுன்னு எனக்கே ஒன்றும் புரியல. என்ன தாத்தா சொல்கிறீங்க, அப்போ விஜய் வந்து இந்த மாதிரி நிலைமையில தான் இருக்காரு. ஆமாம்மா, என்ன பண்ணுறதுன்னு எனக்கே ஒன்றும் புரியல, உன்னை விட்டு பிரிஞ்சதில் அவனால் தாங்கிக்க முடியலம்மா, அவன் ஏற்கனவே இதே மாதிரி நிலமையில தான் ஒரு வாட்டி போனால் வெளில பிரிஞ்சு, அதே மாதிரி நிலமையில இப்போ என் பேரனை என்னால் பார்க்க முடியலம்மா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது காவேரி ஏதாவது ஒரு முடிவு பண்ணுமா அப்படி சொல்கிறாங்க. தாத்தா நான் என்ன தாத்தா பண்ணுறது, அவர் தானே தாத்தா என்னை வேணான்னு சொன்னார், நான் என்ன தாத்தா பண்ண முடியும், எங்கள் வீட்டில் வேறு எங்கள் அம்மா வேறு ரொம்ப கோவமாக இருக்காங்க தாத்தா இந்த விஷயத்தில், அதான் எனக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியல தாத்தா அப்படின்றாங்க. இங்கே பாரு காவேரி, யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, விஜய் வந்து நீ வேணும்னு நினைக்கிறல்ல அப்படின்னோடனே யோசிக்கிறாங்க. சொல்லு காவேரி அப்படின்னோடனே, தாத்தா விஜய் நல்லா இருக்கணும் தாத்தா நான் நினைக்கிறேன், அவர் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் தாத்தா, அதுக்காக நான் என்ன தாத்தா பண்ணுறதுனே தெரில தாத்தா அப்படின்னு சொன்னோன்னே, நீ இங்கே பாரு காவேரி, எனக்கு தெரியாது, நீ வந்து வீட்டுக்கு வரணும், ஒரே ஒரு வாட்டி விஜய் வந்து பாருமா காவேரி ப்ளீஸ்மா, உனக்கு கெஞ்சி கேட்குறேன், இந்த தாத்தாக்காக ஒரு வாட்டி வந்து விஜய் பாருமா அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாங்க காவேரி. சரிங்க தாத்தா, நான் ஒரு வாட்டி கண்டிப்பாக விஜய் பார்க்குறேன், என்னால் பார்க்க முடியுமான்னு தெரியல, நான் ட்ரை பண்ணுறேன் தாத்தா, ஆனால் எங்கள் அம்மா எங்கேயுமே நான் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க தாத்தா அப்படின்றாங்க. சரிம்மா, நீ ஒரு வாட்டி வந்து பார்த்துட்டு போமா, அவன் கண்டிப்பாக வந்து சரியாயிடுவாம்மா அப்படின்னு சொன்னோன்னே யோசிக்கிறாங்க காவேரி, என்ன பண்ணுன்னு தெரியாமல்.